பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார் என்கிற இந்த ஒரு காரியம் திருத்துவத்தை உறுதி செய்கிறதா? இதை குறித்து இந்த படிப்பினையில நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இதற்கான அடிப்படை வசனம் மார்க் அதிகாரம் 16 வசனம் 19. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் வலது பாரசம் என்றால் வலது பக்கமா என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். மனிதர்களுக்கு வலது பக்கம் இடது பக்கம் என்று நாம் சொல்லுவோம். தேவனுக்கு வலது பக்கம் இருக்கிறதா? பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிறார் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆவியாய் இருக்கிற பிதாவுக்கு வலது பக்கம் இருக்கிறதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவிற்கு வலது இடது என்று குறிப்பிட முடியுமா இல்லையா என்பதை வேத வாக்கியங்களின் அடிப்படையில நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். மேலும் பரலோகத்தில் எத்தனை சிங்காசனம் இருந்தது, அந்த சிங்காசனத்திலே எத்தனை பேர் வீற்றிருந்தார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, தேவன் எப்படி இருக்கிறார்? அவருக்கு வலது பாரிசம் உண்டா, வலது பக்கம் உண்டா? யோவான் 4:24 தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இந்த வசனத்தை பேசுகிறவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிதாவாகிய தேவனை பற்றி இந்த வசனத்துல வந்து பேசுகிறார். என்ன சொல்றாரு? தேவன் ஆவியா இருக்கிறார். எந்த தேவன் ஆவியா இருக்கிறார்? பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிறார். அந்த ஆவியா இருக்கிற பிதாவாகிய தேவனுக்கு வலது பக்கம் இடது பக்கம் என்று இருக்கிறதா? நாம் மனிதர்கள் நமக்கு வலது கை வலது கால் இருக்கிறதுனால வலது பக்கம் என்று சொல்கிறோம். நமக்கு இடது கை இருப்பதனால இடது பக்கம் என்று சொல்கிறோம். ஆனால் பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிறாரே, ஒரு ஆவிக்கு வலது கை வலது கால் இருக்காதே. அப்படி இருக்க பிதாவாகிய தேவனுக்கு வலது பக்கம் வலது பாரிசம் என்றால் அது வலது பக்கமா என்று கேட்டால் அது வலது பக்கம் கிடையாது. அதற்கான ஆதார வசனங்களை நம்ம புரிந்து கொள்ளலாம். 2 கொரிந்தியர் அதிகாரம் 3 வசனம் 17 கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரை ஆவியானவர் என்றால் என்ன அர்த்தம்? பிதாவாகிய தேவனை தான் நம்ம பிரதானமா கர்த்தர் என்று பழைய ஏற்பாட்டுல எழுதப்பட்டிருக்குது. அந்த பிதாவாகிய தேவன் கர்த்தராய் இருக்கிறவர். அவர் எப்படி இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் ஆவியா இருப்பதனால் ஆவிக்கு மாம்சம் இராது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்கு நம்மை போல மாம்சம் எலும்பு அதெல்லாம் கிடையாது. மாம்சமும் எலும்பும் இருந்துச்சுனாதான் வலது பக்கம் இடது பக்கம் என்று நாம் சொல்லுகிறோம். மாம்சமும் எலும்பும் இல்லாத ஆவியாகத்தான் பிதா இருக்கிறார் என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. லூக்கா 24:39 நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே. ஏசு கிறிஸ்து தெளிவா சொல்றாரு, எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்கிறார். ஒரு ஆவிக்கு எலும்பும் மாம்சமும் இருக்காது. அப்படி இருக்க ஆவியாயிருக்கிற பிதாவாகிய தேவனுக்கு எலும்பும் மாம்சமும் இல்லாததனால் அவருக்கு வலது பக்கம் உண்டா என்று கேட்டால் பிதாவுக்கு வலது பக்கம் கிடையாது. அப்படின்னா வலது கரம் அல்லது வலது பாரிசம் என்றால் என்ன அர்த்தம்? வசனங்கள்ல அநேக முறை பழைய ஏற்பாட்டுல குறிப்பா வலது கரம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. சங்கீதம் அதிகாரம் 16 வசனம் 8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நல்லா கவனிச்சு பாருங்க, தாவீது என்ன சொல்றான்? அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால். கர்த்தர் எப்போதும் தாவீதோட வலது பாரசத்தில் இருக்கிறார். கர்த்தர் எப்பொழுதும் தாவீதோட வலது பக்கத்துல நின்னாரா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. கர்த்தர் பிசிக்கலா தாவீதோட வலது பக்கத்துல எப்பொழுதும் நின்றாரா? அப்படின்னா தாவீது வலது பக்கத்தை குறித்து பேசுகிறானா அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவீது பிசிக்கலா வலது பக்கத்தை பத்தி இங்க பேசல. அப்படி என்றால் வலது பாரிசம் என்றால் வலது பக்கம் என்று அர்த்தம் கிடையாது என்பதை இந்த வசனத்தின் மூலியமா நம்ம புரிந்து கொள்ளலாம். சங்கீதம் அதிகாரம் 109 வசனம் 31 ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களினின்று எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரசத்தில் நிற்பார். கர்த்தர் வந்து எளியவனுடைய வலது பாரசத்தில் நிற்பார் அப்படின்னு சொன்னா கர்த்தரை வலது பக்கம் நிற்பாரான்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் ஒத்தாசையாக இருப்பார், கர்த்தர் துணை செய்வார் என்பதுதான் இங்கே வலது பாரசத்துக்கு அர்த்தமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில் வலது கரம் என்கிற ஒரு சொல், குறிப்பாக தேவனுடைய வலது கரம் என்கிற ஒரு சொல் கர்த்தருடைய பலத்தையும் கர்த்தருடைய மகத்துவத்தையும் குறிக்கிற ஒரு சொல்லா இருக்கிறது. மேலும்
தேவனுடைய வலது பாரிசம் என்கிற ஒரு சொல் உன்னதமான இடத்தை குறிக்கும் ஒரு அர்த்தத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வலது பாரிசம் உன்னதமான இடம் அல்லது மகிமையின் உச்சக்கட்டம், இதை குறிக்கும் ஒரு சொல்லாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 89 வசனம் 13, உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது. கர்த்தருடைய கரம் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் குறிக்கிற ஒரு சொல்லுதான் கர்த்தருடைய கரம். மேலும் உம்முடைய வலது கரம் உன்னதமானது. கர்த்தருடைய உன்னதத்தை குறிப்பதற்கு கர்த்தருடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் அவருடைய மகத்துவத்தை குறிக்கும் ஒரு சொல் தான் வலது கரம் என்கிற ஒரு சொல். யாத்திராகமம் அதிகாரம் 15 வசனம் 6, கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. இதுல கர்த்தருடைய கரத்தை பிசிக்கலா ஆவியானவர் எழுதல. உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது அப்படின்னாக்க, கர்த்தருடைய வலது கரம் என்றால் அது பலத்தை குறிக்கும் ஒரு சொல், மகத்துவத்தை குறிக்கும் ஒரு சொல். பிசிக்கலா கர்த்தருக்கு வலது பக்கம் இருக்குது, வலது கரத்தினால அவர் பாதுகாக்கிறார் என்று அர்த்தம் கிடையாது. மேலும் உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்குகிறது அப்படின்னு சொன்னாக்க, கர்த்தர் பிசிக்கலா தன்னுடைய வலது கரத்தினால பகைஞர்களை நொறுக்கவில்லை. தமது மகத்துவத்தையும் பலத்தையும் காண்பிக்கிறதற்கு கர்த்தர் இயற்கையை பயன்படுத்தலாம் அல்லது மனிதர்களை பயன்படுத்தலாம். ஆனால் கர்த்தர் பிசிக்கலா தன்னுடைய வலது கரத்தை அவர் பயன்படுத்தவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சங்கீதம் அதிகாரம் 17 வசனம் 7, உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் என்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். இந்த வசனத்திலையும் உமது வலது கரத்தினால் தப்புவித்துன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் வலது கரத்தினால தப்புவிக்கிறாருன்னு சொன்னா பிசிக்கலா தன்னுடைய வலது கையை பயன்படுத்தி அவர் தப்புவிக்கவில்லை. தம்முடைய கிருபையினால, தம்முடைய பலத்தினால, தம்முடைய மகிமையினால அவர் தப்புவிக்கிறார் என்பதை தான் இங்க சிம்பாலிக்கா நம்முடைய வலது கரத்தினால். வலது கரம் வலது பாரிசம் என்பது அது சிம்பாலிக் லாங்குவேஜ், அது பிசிக்கலா நம்ம எடுத்துக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் அதிகாரம் 2 வசனம் 33, அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் எப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். இந்த வசனத்திலே கவனிக்கும் பொழுது அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு, இயேசுவானவர் பிதாவினுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டார் அப்படின்னு சொன்னா, பிதா பிசிக்கலா தன்னுடைய வலது கையை எடுத்து அவர் பயன்படுத்தி இயேசுவை உயிர்ப்பிக்கல. அவர் வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு என்றால் என்ன அர்த்தம்? அவர் பிதாவினுடைய மகிமையினால் உயர்த்தப்பட்டார், பிதாவினுடைய மகத்துவத்தினால் இயேசு உயர்த்தப்பட்டார் அப்படிங்கிறதுதான் இதனுடைய அர்த்தமா இருக்கிறது. வலது கரம் என்பது கர்த்தருடைய மகிமையையும் அவருடைய பலத்தையும் குறிக்கும் ஒரு சொல்லாகத்தான் இருக்கிறது. அப்போஸ்தலர் 5:31, இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இங்க மீண்டும் அதே வார்த்தைகள், தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். பிதா தமது வலது கரத்தினாலே இயேசுவை உயர்த்தினார் என்றால் பிசிக்கலா தன்னுடைய கையை வச்சு அவர் இயேசுவை உயர்த்தவில்லை. அவர் தமது பலத்தினாலே, தமது வல்லமையினாலே அவரை உயர்த்தினார் என்பதுதான் இதன் அர்த்தமாயிருக்கிறது. வலது கரம் என்பது இங்க பிசிக்கலா சொல்லப்படல, அது சிம்பாலிக்கா எழுதப்பட்டிருக்கு. பிதாவுக்கு வலது கரம் கிடையாது. பிதாவானவர் ஆவியா இருக்கிறார். அவருக்கு வலது பாரிசத்துல இயேசு இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? வலது பாரிசம் என்பது அது மகிமையின் உச்சகட்டமாக இருக்கிறது. அது உன்னதமான இடத்தை குறிக்கும் ஒரு சொல்லுதான் வலது பாரிசம். மேலும் ஸ்தேவான் பார்க்கும் பொழுது அந்த சிங்காசனத்தின் மத்தியில, அந்த மகிமையின் மத்தியில ஒருவர் மட்டும்தான் ஸ்தேவான் பார்க்கிறான். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 22, அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. வலது பாரிசம் என்பதை இந்த வசனம் ரொம்ப பர்ஃபெக்டா நமக்கு உணர்த்துது. தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார் என்பது என்ன அர்த்தம்? தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. எல்லா அதிகாரத்திற்கும் மேலே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இதுதான் வலது பாரிசத்திற்கான உண்மையான அர்த்தமாக இருக்கிறது. எல்லா வல்லமைகளுக்கும் மேலாக, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் என்பதை குறிக்கும் ஒரு சொல் தான் வலது பாரிசமாய் இருக்கிறது. தேவனுடைய வலது பாரிசம் என்பது தேவன் இருக்கும் இடம்தான் தேவனுடைய வலது பாரிசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 1 அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 23 வரை எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக
அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். இந்த 4 வசனங்களும் வலது பாரசத்தின் முக்கியத்துவத்தை, அதோட அர்த்தத்தை அழகா நமக்கு உணர்த்துது. 21ஆம் வசனத்துல தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து இயேசு கிறிஸ்து வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அதற்கான அர்த்தங்கள் முந்தின வசனத்திலையும் பிந்தின வசனத்திலையும் எழுதப்பட்டிருக்கு. 20ஆம் வசனம் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. இது வலது பாரசத்தினுடைய உண்மையான அர்த்தமா இருக்குது. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் தான் இயேசு. இதுதான் வலது பாரசத்தினுடைய அர்த்தமாய் இருக்கிறது. எல்லா வல்லமைகளுக்கும் மேலான வல்லமை தான் இயேசுவனுடைய வல்லமையா இருக்கிறது. இதுதான் வலது பாரசத்தினுடைய அர்த்தமாய் இருக்கிறது. 22ஆம் வசனத்துல எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாமே இயேசுவுக்கு கீழ்பட்டு இருக்கிறது. இதுதான் வலது பாரசத்தின் அர்த்தம். மகிமையின் உச்சக்கட்டத்தை குறிக்கிற ஒரு சொல் தான் வலது பாரசம். அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். இயேசு சபைக்கு தலைவராக இருக்கிறார். அவர் எல்லா அதிகாரங்களுக்கும் தேவ தூதர்களுக்கும் தலைவராக இருக்கிறார். இதுதான் வலது பாரசத்தின் உண்மையான ஒரு அர்த்தமாயிருக்கிறது. தேவன் இருக்கும் இடம்தான் வலது பாரசம். அதனாலதான் மனுஷகுமாரன் வலது பாரசத்தில் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் என்று இயேசு பிரதான ஆசாரியனிடம் சொல்லும் பொழுது அவர்கள் இயேசுவை மரணத்திற்கு கையளித்தார்கள். வலது பாரசம் என்பது அது தேவன் இருக்கும் இடம்தான் வலது பாரசம். இது யூதர்களுக்கு நல்லாவே தெரியும். இது ஹிப்ராயிசம், யூதர்களுடைய பாஷை. இப்படித்தான் ஊமைகளும் எழுதப்பட்டிருக்குது. இப்படித்தான் வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகமே எழுதப்பட்டிருக்குது. எல்லாமே சிம்பாலிக் லாங்குவேஜ்ல தான் அநேக இடங்கள்ல எழுதப்பட்டிருக்குது. வலது பாரசம் என்பது யூதர்களுடைய பாஷையில, சிம்பாலிக் லாங்குவேஜ்ல அது தேவன் இருக்கும் இடம், அது மகிமையின் உச்சக்கட்டம். இதுதான் வலது பாரசம் என்பது. இந்த வார்த்தையை இயேசு சொல்லும் பொழுதும் அவரை மரணத்திற்கு கையளித்தார்கள். இந்த வார்த்தையை ஸ்தேவான் சொல்லும் பொழுதும் ஸ்தேவானையும் கல்லெறிந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். வலது பாரசம் இது மகிமையின் உச்சக்கட்டம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் அதிகாரம் 78 வசனம் 54. அவர்களை தமது பரிசுத்த ஸ்தலத்தில் எல்லை வரைக்கும் தமது வலதுகரம் சம்பாதித்த இந்த பர்வதம் மட்டும் அழைத்து கொண்டு வந்து, இந்த வசனத்தில் படிக்கும் பொழுது தமது வலதுகரம் சம்பாதித்த இந்த பர்வதம் மட்டும், கர்த்தராகிய தேவன் தம்முடைய வலது கரத்தினால் அந்த பர்வதத்தை சம்பாதித்தார் என்றால் என்ன அர்த்தம்? தம்முடைய பராக்கிரமத்தினால், தம்முடைய வல்லமையினால், தம்முடைய பலத்தினால் அதை சம்பாதித்தார் என்றுதான் அர்த்தம். பிசிக்கலா அதனுடைய வலது கரத்தை பயன்படுத்தி அவர் அந்த பர்வதத்தை சம்பாதிக்கவில்லை. தம்முடைய வல்லமையினால், தம்முடைய புயத்தினால், தம்முடைய அதிகாரத்தினால், தம்முடைய பலத்தினால் அவர் இந்த பர்வதத்தை சம்பாதித்தார் என்பது இதற்கு அர்த்தமாய் இருக்கிறது. சங்கீதம் 21:8. உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும். உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும் என்றால் என்ன அர்த்தம்? பிதா தன்னுடைய பிசிக்கலா வலது கரத்தை பயன்படுத்தி எல்லாரையும் கண்டுபிடிக்கல. உம்முடைய பலம், உம்முடைய வல்லமை எல்லாரையும் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும் என்பதுதான் இதன் அர்த்தமாயிருக்கிறது. பிதாவுக்கு வலது கரம் பிசிக்கலா கிடையாது, ஏனெனில் அவர் ஆவியாய் இருக்கிறார். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதுல வலது கரத்துக்கு இன்னொரு அர்த்தத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. என் நீதியின் வலது கரத்தினால். வலது கரம் என்பது அவருடைய பலம், அவருடைய வல்லமை மட்டுமல்ல, அவருடைய நீதியின் குறிக்கும் ஒரு சொல்லுதான் வலது கரம். சங்கீதம் 63:8. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. உமது வலது கரம் என்னை தாங்குகிறது என்றால் என்ன அர்த்தம்? உம்முடைய வல்லமை என்னை தாங்குகிறது என்றுதான் இதற்கு அர்த்தமாய் இருக்கிறது. சங்கீதம் 18:35. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இந்த வசனத்திலையும் தாவீது சொல்றான், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது என்றால் என்ன அர்த்தம்? உம்முடைய வல்லமை என்னை தாங்குகிறது என்றுதான் அர்த்தம். வலது கரம் என்றால் கர்த்தருடைய வல்லமையை குறிக்கும் ஒரு சொல் தான் இது. ஸ்தேவான் பரலோகத்தில் என்னத்தை கண்டான் என்பதை குறித்தும் நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் அதிகாரம் 7 வசனங்கள் 55 முதல் 56 வரை. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அன்னார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசு நிற்கிறதையும் கண்டு, இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். ஸ்தேவான் என்னத்தை கண்டான்? தேவனுடைய மகிமையை கண்டான். ஸ்தேவான் பிதாவாகிய தேவனை காணவில்லை, தேவனுடைய மகிமையை, அந்த ஒளியை தான் அவன் கண்டான்.
தேவனுடைய மகிமையையும் அந்த ஒளியையும், தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசு நிற்கிறதையும், அந்த ஒளியின் மத்தியிலே நடுவிலே இயேசு நிற்கிறதையும் ஸ்தேவான் கண்டான். மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். மனுஷகுமாரன் எங்கே நிற்கிறார்? தேவனுடைய வலது பாரசத்திலே, தேவன் இருக்கும் இடத்திலே நான் அவரை காண்கிறேன் என்று சொல்லும் பொழுது யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? அவனை கல்லெறிந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். யூதர்களுக்கு நன்றாக தெரியும், வலது பாரிசம் என்றால் அது தேவன் இருக்கும் இடம். மகிமையின் உச்சக்கட்டத்தை தான், வல்லமையின் உச்சக்கட்டத்தை தான் வலது பாரிசம் என்று சொல்வார்கள். இதற்கு தான் புதிய ஏற்பாட்டில் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என்பதுதான் இந்த வலது பாரிசத்தை குறிக்கிற ஒரு அர்த்தமாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் 7:59 அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவன் இன்னொரு காரியத்தையும் சொல்றான். கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொண்டான். ஸ்தேவான் இயேசுவை எப்படி தொழுது கொள்கிறான்? அவன் பிதாவாக தொழுது கொள்கிறான். ஏனெனில் பிரசங்கி 12:7 ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும் என்று எழுதியிருக்கிறது. பிரசங்கி 12:7 ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும். யூதர்களுடைய நம்பிக்கை, ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது ஆவி பிதாவாகிய தேவனிடத்தில் போகும் என்று யூதர்கள் விசுவசித்தார்கள். ஆனா இங்க ஸ்தேவான் என்ன சொல்றான்? கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று அவன் சொல்கிறான். அப்படின்னாக்க இயேசுதான் பிதான்னு சொல்லி ஸ்தேவான் அங்கீகரிக்கிறான். அதனாலையும் யூதர்கள் கோபம் அடைகிறார்கள். முதலாவது, வலது பாரிசத்திலே இயேசு நிற்க நான் காண்கிறேன்னு சொல்லி சொல்றான். இரண்டாவது, அவரை பிதாவை அங்கீகரித்து தன்னுடைய ஆவியையும் இயேசுவிடம் ஒப்பு கொடுக்கிறான். ஒப்பு கொடுக்கும் பொழுது யூதர்கள் கோபமடைந்து அவனை கல்லெறிந்து கொள்கிறார்கள். ஸ்தேவானையும் இதற்காகத்தான் கல்லெறிந்தார்கள். இயேசு கிறிஸ்துவையும் இதற்காகத்தான் மரணத்திற்கு ஒப்புவித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தாவா இருப்பதனால் அவர் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார் என்பதை நாம் விசுவசிக்கிறோம். அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நமக்கு பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியாக இருக்கிறார் என்பதுதான் நம்முடைய விசுவாசமாக இருக்கிறது. இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கர்த்தர் தான் இருக்கிறார். மேலும் பிதாவானவர் காணக்கூடாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து காணக்கூடியவராய் இருக்கிறார். ஆனால் பிதா காணக்கூடாதவராய் இருக்கிறார். பிதாவானவரே மனிதனின் உருவில வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. மனுஷ உருவில நம்ம பிதாவை பார்க்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் பிதாவானவர் ஆவியாய் இருப்பதனால், அவர் சேரக்கூடாத வழியில் வாசம் செய்கிறவராய் இருப்பதனால் அவர் காணக்கூடாதவராய் இருக்கிறார். காணாத பிதாவுக்கு வலது பாரிசம் எங்க இருக்க முடியும்? காணாத பிதாவுக்கு எப்படி ஒரு சிங்காசனம் இருக்க முடியும்? பரலோகத்துல எத்தனை சிங்காசனம்? அந்த சிங்காசனத்துல பிதாவை யாராவது இதுவரை பார்த்திருக்கிறார்களா இல்லையா என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். 1 தீமோத்தி 1:17 நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரை ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறார்? அதரிசனம் உள்ள ராஜனாய் இருக்கிறார். அவர் அதரிசனம் உள்ளவர், அதாவது இன்விசிபிள் காட். பிதாவாகிய தேவன் இன்விசிபிள் காட். அவரை யாருமே பார்க்க முடியாது என்பதுதான் அதரிசனம் என்று அர்த்தம். பிதாவாகிய தேவனை யாருமே பார்க்க முடியாது. அப்படி இருக்க அவருடைய வலது பக்கத்துல இவர் உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது வலது பாரிசம் என்றால் என்ன அர்த்தம்? அதை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்னாடி இன்னும் பிதாவாகிய தேவனை பத்தி சில வசனங்கள் மூலியமா நம்ம புரிந்து கொள்ளலாம். 1 தீமோத்தி 6:15 முதல் 16 வரை. அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறார்? மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். இதுவரைக்கும் பிதாவாகிய தேவனை மனுஷரில் ஒருவரும் காணவில்லை என்பதை இந்த வசனம் தெளிவா உணர்த்துது. மேலும் அவர் காணக்கூடாதவராய் இருக்கிறார். ஒருவரும் பிதாவாகிய தேவனை பார்க்க முடியாது. பிதாவாகிய தேவன் காணக்கூடாதவராய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். அவரை ஒருவரும் பார்க்க முடியாது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது பரலோகத்திலே எத்தனை சிங்காசனம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 4:2 உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். ஆவிக்குள்ளான யோவான் பரலோகத்துல என்னத்தை பார்க்கிறான்? ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. எத்தனை சிங்காசனம்? ஒரு சிங்காசனம்.
அந்த ஒரு சிங்காசனத்திலே எத்தனை பேர் உட்கார்ந்திருந்தார்கள்? ஒருவர் வீற்றிருந்தார். பரலோகத்துல ஒரு சிங்காசனம் தான் இருக்கிறது. அந்த ஒரு சிங்காசனத்திலே ஒருவர் வீற்றிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே 2 பேருக்கு இடமில்லை. திருத்துவத்திற்கு இங்கே இடமில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ட்ரினிட்டி இஸ் a false doctrine. திருத்துவம் ஒரு கள்ள உபதேசம். பரலோகத்திலே ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அந்த ஒரு சிங்காசனத்திலே ஒருவர் ராஜாவாக வீற்றிருக்கிறார். பிதாவானவர் காணக்கூடாத தேவனாய் இருக்கிறார். அவருடைய மகிமையை மட்டும்தான் ஸ்தேவான் பார்த்தான் என்று அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. இந்த வலது பாரிசம் எவ்வளவு முக்கியம் என்றால், இந்த வலது பாரிசத்தில் மனுஷகுமாரனை வீட்டிற்கு காண்பீர்கள் என்று இயேசு சொன்ன மாத்திரத்தில் அவரை மரண தண்டனைக்கு கையளித்தார்கள். மேலும் ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய வலது பாரிசத்திலே கண்டேன் என்று சொல்லும் பொழுது ஸ்தேவானையும் கல்லெறிந்து கொண்டார்கள். இந்த வலது பாரிசத்தை நாம் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமான காரியமாய் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 21 வசனம் 5 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் என்று ஒருவரை குறித்து தான் இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 4:2 ஒரு சிங்காசனம் ஒருவர் என்று பார்த்தோம். மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் என்று ஒருவரை குறித்து தான் மீண்டும் மீண்டும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சிங்காசனத்தின் மத்தியில் இருந்தவர் யார் என்பதை நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7:17 சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுக்கள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். இதுல சிங்காசனத்தின் மத்தியில யார் இருக்கிறா? ஆட்டுக்குட்டியானவர், அதாவது இயேசு கிறிஸ்துவானவரே சிங்காசனத்தின் மத்தியிலே அவர் இருக்கிறார். சென்டர் ஆஃப் த த்ரோன்ல இருக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வலது பக்கத்துல ஒரு ஓரமாலாம் உட்கார்ந்து இல்லை. பரலோகத்துல ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அந்த ஒரு சிங்காசனத்திலே ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த ஒருவர் யார்? ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் ஆட்டுக்குட்டியானவர். அந்த ஆட்டுக்குட்டியா இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சிங்காசனத்தின் மத்தியில், அதாவது நடுவில் அமர்ந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்படியானால் வலது பாரிசம் என்றால் என்ன அர்த்தம்? அதை நாம் பார்ப்பதற்கு முன்னாடி எத்தனை கர்த்தர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் அதிகாரம் 6 வசனம் 4 இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் கர்த்தர். அவரே தேவனாக இருக்கிறார், அவரே கர்த்தராக இருக்கிறார். அதனால்தான் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது. இந்த வசனத்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மார்க் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலையும் அவர் இதே வசனத்தை சொல்றார். மேலும் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு எத்தனை கர்த்தர்? ஒரே கர்த்தர் என்று இந்த வசனத்திலும் எழுதப்பட்டிருக்குது. இதே போல அநேக வசனங்கள்ல நமக்கு ஒரு தேவன் தான், ஒரு கர்த்தர் தான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த படிப்பினையில் நாம் பார்த்த காரியம், தேவனுடைய வலது பாரிசம் என்பது கர்த்தராகிய இயேசு அடைந்த மகிமையை குறிப்பதை அல்லாமல் அது வலது பக்கத்தை குறிப்பது அல்ல. ஏனென்றால் பிதாவாகிய தேவன் ஆவியாயிருக்கிறார். அவருக்கு வலது பக்கம் இடது பக்கம் என்று கிடையாது. பிதாவாகிய தேவன் ஆவியாயிருக்கிறார். அவருக்கு வலது கை இடது கை என்று நம்மால் சொல்ல முடியாது. வலது பாரிசம் என்பது மகிமையின் உச்சக்கட்டத்தை குறிக்கும் ஒரு சொல்லாய் இருக்கிறது. வலது பாரிசம் என்பது எல்லா நாமத்திற்கு மேலாக இயேசுவின் நாமம் அடைந்த ஒரு மகிமையை குறிக்கும் ஒரு சொல்லாய் இருக்கிறது. ட்ரினிட்டிக்கு இங்கு இடம் இல்லை. திருத்துவம் ஒரு கள்ள உபதேசம். ட்ரினிட்டி இஸ் a false doctrine அப்படிங்கிறத இந்த ஒரு படிப்பினையிலையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு அடுத்த படிப்பினையில நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் என்று கர்த்தராகிய இயேசு யோவான் 14:23 சொல்றாரு. இந்த வசனம் திருத்துவத்தை நிலை நிறுத்துகிறதா இல்லையா என்பதை குறித்து அடுத்த படிப்பினையில நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த படிப்பினை சம்பந்தமா உங்களுக்கு கேள்விகள் இருந்தா ஸ்கிரீன்ல இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. Praise the Lord Jesus. May God bless you all.